சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். குழந்தையை மாத்திக்கிறதுக்காக ஐஸ்வர்யா வீட்ல இருக்கவங்களும் அதே மாதிரி தமிழ் வீட்ல இருக்கவங்களும் வர்றாங்க. இப்ப நம்ம ஐஸ்வர்யா குழந்தை கொடுக்க தமிழ் சொல்லிட்டு வாங்குறாங்க தமிழ் கிட்ட இருந்து அழகர. உடனே தமிழ், இங்க பாரு ஐஸ்வர்யா, என்னதான் நீ குழந்தைய அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாலும் இந்த உலகத்துல ஒரே ஒரு அம்மானா அது நான் தான். என்ன தவிர குழந்தை வேற யாரையும் அம்மான்னு சொல்லி கூப்பிடாது. நீங்க அந்த மாதிரி பழகி வச்சிருக்கீங்க போல. 2 நாள்ல நான் என் குழந்தைகிட்ட நான் தான் அவனுடைய அம்மான்னு சொல்லி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனை நான் அந்த அளவுக்கு பழகி வச்சிருக்கேன். இனி அப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே அழகர் வந்து ஐஸ்வர்யா கிட்ட போகாம தமிழ் கிட்டயே வந்து குழந்தை அழுகுது. என் குழந்தை அழுகிறத பார்க்க முடியல, அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து குழந்தைய கூட்டிட்டு போயிடுன்னு சொன்னதும் உடனே குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து ஐஸ்வர்யா கிளம்பி போறாங்க. மோகனா வந்து ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு, தமிழ் வந்து அழகர் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டதும் வராம போனா இல்ல, அந்த ஒரு ஆதங்கத்துல அப்ப பேசிட்டான், அதனால அதை எதுவும் பெருசா எல்லாம் எடுத்துக்காதுன்னு சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா, அதுல போயிட்டு என்ன இருக்கு, தமிழ் பேசுறதும் சரிதானேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அடுத்ததா நம்ம ஈஸ்வரி சித்ராவை காட்டுறாங்க. அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாதவ குழந்தைங்களுக்கு காது குத்துறதுல பாதிக்கு பாதி செலவு அவ ஏத்துப்பாளாமா. பட்ஜெட்டை வேற லெவல்ல போடுறேன்னு சொல்லிட்டு 50 ஆடு வெட்டுறது, அதே மாதிரி மத்தாலும், அதே மாதிரி 3 விதமான ட்ரம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே விற்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15-20 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு நேரா ராஜங்கம் கிட்ட போயிட்டு, நீங்க எக்ஸ் மினிஸ்டர், அதே மாதிரி இப்ப எம்எல்ஏவா இருக்கான் சேது, அவங்களுடைய காது குத்தி இப்படி போய் சிம்பிளா பண்ண முடியுமா, அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம், இதுல உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல மாமான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்தை கேக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒரு ஆட்சேபனையும் இல்ல, குழந்தைங்களுக்கு நல்லபடியா கிராண்டா பண்றதுல என்ன இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மோகனம் வந்து, தமிழ் வந்து பாதிக்கு பாதி செலவு ஏத்துக்கிறதா சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டா அது தமிழுக்கு கஷ்டமா இருக்காதான்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, அவ எதுக்காக அவ்வளவு அமௌண்ட் கொடுக்க போறலா, அவளால முடிஞ்ச பணத்தை அவ கொடுக்கட்டும், கொடுக்க காட்டி இருக்கட்டும், பண்ண வேண்டிய கடமை நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, நான் தமிழ் கிட்ட இதை பத்தி பேசுறேன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் தமிழ் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. தமிழ், நீ வந்து அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து பண்ற செலவுக்கு ஒரு 6-7 லட்சமாவது நமக்கும் ஆகும் இல்லைன்றாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்ப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லக்ஷ்மி மேடம் வந்து இந்த மாதிரி லோன் எடுத்துக்கோ, மாசம் மாசம் கட்டுறதா கட்டிக்கோ, கட்சி மூலியமா உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எவ்வளவு பணம் சொல்றாங்களோ அந்த அளவுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு மாசம் மாசம் நம்ம டியூ கட்டுற மாதிரி கட்டிடலாம்னு சொல்லி தமிழ் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தா. கரெக்டா ஈஸ்வரியும் சித்ராவும் நேரா தமிழோட வீட்டுக்கு வராங்க. இந்த காது குத்துக்கு போட்ட பட்ஜெட் இவ்வளவுதான், கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் போட்டிருக்கும், அதுல 7.5 லட்ச ரூபாய் நீ கொடுக்கணும், உன்னால கொடுக்க முடியுமா, இல்ல உனக்கு அதுக்கு கூட வக்கு இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தமிழ், அந்த அளவுக்கு ஒன்றும் நான் வக்கில்லாத போகல, 7.5 லட்சம் தானே, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. இதை கேட்டு ஈஸ்வரிக்கும் பயங்கர ஷாக்கிங் ஆகுது, சித்ராவுக்கும் பயங்கர ஷாக்கிங் ஆகுது. ஈஸ்வரி சித்ராவுடைய மூக்க உடைக்கிற மாதிரி தமிழ் பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.